வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் பழுக்காத பப்பாளி பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய பப்பாளி பாலை பல தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. பப்பாளி பாலில் என்ன இருக்குன்னா, புரோட்டியோலைட்டிக் என்சைமான பேப்பினும் கீமோபெப்பினும் இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நாம் சாப்பிடக்கூடிய இறைச்சியில் உள்ள கடினமான இனிப்பு திசு உடைச்சி இறைச்சியை மென்மையாக்கவும், பீர் அண்ட் ஒயினில் கலங்களை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டீனை நீக்கி பீர் அண்ட் ஒயினை தெளிவுபடுத்தவும், சீஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் பாலை உறைய வைக்க உரைப்பொருளை பயன்படுத்துவாங்க. அந்த உரைப்பொருளை உற்பத்தி செய்யவும் பேப்பின் பயன்படுத்துவாங்க. ஃபார்மசிட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் காயத்தை சுத்தப்படுத்த யூஸ் பண்ணக்கூடிய ஆயின்மெண்ட்டில், அஜீர்ண கோளாறை சரி பண்ண கொடுக்கக்கூடிய மாத்திரையில், குடற்புழை நீக்கக்கூடிய மாத்திரைகள், அலர்ஜி சரி பண்ணக்கூடிய மாத்திரை மருந்துகளில் பேப்பினை பயன்படுத்தி தயாரிச்சிருப்பாங்க. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் பீலிங் ஃபேஷியல் மாஸ்க்லேயும் ஆன்டி ஏஜிங் க்ரீமில், ஆன்டி ஆக்னி க்ரீம்லாம் பேப்பினை பயன்படுத்தி தயாரிச்சிருப்பாங்க. டெக்ஸ்டைல் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரியில் பட்டு இலையில் இருக்கக்கூடிய பிசுனை நீக்கவும், கம்பளி சுருக்கத்தை நீக்கவும், தோல் பதனிடும் போது தோலில் இருக்கக்கூடிய முடியை நீக்கவும், தோலை மென்மையாக்கவும் பேப்பினை பயன்படுத்துவாங்க. மீன் தீவனம் தயாரிக்கிறதுலையும், நெமட்டோட்ஸ் நூற்புழுக்களை கொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள்லையும் பேப்பினை பயன்படுத்தியிருப்பாங்க. ரப்பர் தயாரிக்க லிக்யூடாக இருக்கக்கூடிய ரப்பர் பாலை சாலிடாக உறைய வைப்பாங்க. அந்த உறைதலுக்கு பேப்பினை பயன்படுத்துவாங்க. நன்றி.